செப்பினால் சிலை செய்யும் வினைஞனும் மெதுவாக செப்பிலே பாதி கொள்வான். செம்போனால் நகை செய்யும் கொல்லனும், தங்கத்தால் நகை செய்யறானே ஆசாரி, செம்போனால் நகை செய்யும் கொல்லனும் மறைவாக சேதாரம் பாதி கொள்வார். இந்த வார்த்தை விடுகிற அழகா பார்க்கணும். மறைவாக சேதாரம் பாதி கொள்வார். தப்பினால் ஏழையர் உடலிலே பணக்காரர் சதை வெட்டி உண்டு பார்ப்பார். தர்மகர்த்தாக்களும் தர்மகாரியங்களில் தங்கள் காரியங்கள் பார்ப்பார். வைப்புயர் நிலத்திலே வளரவே தெரியாத மரத்தையும் படைத்தமையிலே. இப்படி எல்லாம் அயோக்கியதா இருக்கா. இதுல கொண்டே இந்த வரப்புல என்ன மாதிரி ஒரு முட்டாத்தனமான மரத்தை வச்சு இதுக்கு வளரவும் தெரியல, வாழவும் தெரியல, நான் என்னன்னு புழைக்க போறேன்னு சொல்றாரு. வைப்புயர் நிலத்திலே வளரவே தெரியாத மரத்தையும் படைத்த மயிலே மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி மொயே என்று முடிக்கிறார். எப்படி பாருங்க. நான் கேட்கிறேன், சிறந்தவனாக இருப்பதற்கு தான் உறுதிப்பாடு வேண்டுமே தவிர களவாடுறதுக்கு உறுதிப்பாடு வேண்டாம். யோக்கியனா இருக்கிறதுக்கு தான் உறுதிப்பாடு வேணும். என்ன இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து சத்தமெல்லாம் வச்சுக்கிறதுக்கு என்ன உறுதிப்பாடு வேணும்? அப்பவும் கொஞ்சம் கூட அசையாம இது அவனுக்குரியது என்று பார்த்திருப்பதற்கு தான் உறுதிப்பாடு வேண்டும். அதனால திருவள்ளுவர் இதை களவு என்று சொல்வார். நீங்க திருவள்ளுவர் 2 மட்டும் எழுதல. ஒன்று கொலை செய்யறது குற்றம்னு எழுதல, திருடுறது குற்றம்னு எழுதல. இது 2ஐயும் பற்றிய குறிப்புகள் திருக்குறள் புறாவிலையும் வருது. ஆனா ஏன் கொலை செய்வதற்கு தனி அதிகாரம் எழுதவில்லை, திருட்டுக்கு தனி அதிகாரம் எழுதவில்லை என்றால் உலகம் இவற்றை வெறுக்கிறது, இவற்றை அனுமதிக்காது. எவன் கொலைகாரனையும் சமூகம் அனுமதிக்காது, எவன் திருடனையும் அனுமதிக்காது, சமூகம் தண்டித்து விடும். ஆகவே இது உலகத்திற்கு தெரிந்தது என்பதனால் அவர் 2ஐயும் எழுதாமல் விட்டுவிட்டார். அதற்கு மாறாக களவு என்று ஒன்று எழுதினார். அந்த களவு என்பது ரொம்ப சிறந்தது. அந்த அதிகாரம் களவுன்னா திருட்டுன்னு பொதுவா நினைக்கிறோம். ஆனா யார்கிட்ட நம்ம திருடுறோமோ அவனுக்கு தெரியாம அவன் சம்மதத்தோட திருடுறதுக்கு தான் களவுன்னு பேர். ஒருத்தங்கிட்ட நம்ம திருடுவோம், அவங்கிட்ட தங்கத்தை வாங்கி சேதாரம் இவ்வளவு ஆகுங்க, இது நுட்பமான சங்கிலி, அதுக்கு சேதாரம் கூட ஆகுன்னு சொல்லி அவனை நம்ப வச்சுதான் அடிக்கணும். அதுக்கு களவுன்னு பேர். அதனாலதான் அவர் சொன்னார், செம்போனால் நகை செய்யும் கொல்லனும், செம்போனால் நகை செய்யும் கொல்லனும் மறைவாக சேதாரம் பாதி கொள்வார். மறைவாக இது களவு. பாலு அப்படின்னு நம்பி வாங்குறவங்கிட்ட தண்ணியை பாதி ஊத்திட்டு கொடுத்தோம்னா அவன் பாலுன்னு நம்பி வாங்குறான், நம்ம பாதி தண்ணி ஊத்திருக்கோம், இதுல பாதி நம்ம ஒரு களவாணித்தனம். இது களவு. பாலுல தண்ணியை ஊத்தி கொடுக்கறது களவு. சேதாரம் கூடுதலா வேணுங்கிறது களவு. செம்பினால் தெய்வ சிலை செய்யும் போது பாதியை திருடி வச்சுக்கிறது களவு. தர்மகர்த்தா வேலை பார்க்கிற போது தர்ம காரியத்துல சொந்த காரியமும் பார்க்கறது களவு. என்ன அது மாதிரி அரிசியில கல்ல கலந்தா களவு. அவன் 1 கிலோ அரிசி நினைச்சுக்கிட்டு இருக்கா, அதுல 4 கிலோ கல் இருக்கும், அது களவு. நீங்க உங்களுக்கு 1 கிலோ அரிசிக்கு காசு கொடுக்குறான், 1 லிட்டர் பாலுக்கு காசு கொடுக்குறான், அதுல 1/2 லிட்டர் தண்ணி. 1 கிலோ அரிசிக்கு காசு கொடுக்குறான், அதுல பாதி கல்லு. இது களவு. களவு என்பது நம்மால் ஏமாற்றப்படுகின்றவனை அவன் அறியாமலே, அவன் அறிந்து கொள்ளாமலே வஞ்சித்து அவனை ஏமாற்றுவதுதான் களவு. இதை திருவள்ளுவர் கண்டறிந்து ஒரு அதிகாரம் பாடியிருக்கார். அதனால ஒருத்தன் ரொம்ப நொந்து போய் இந்த உலகம் படுமோசமா இருக்கு, செத்து தொலைவும் போய் நஞ்ச வாங்கி குடிச்சிட்டு படுத்துட்டான். காலையில எந்திரிச்சிட்டான், என்னடான்னு கேட்டா நஞ்சிலையும் கலப்படம் பண்ணிட்டாங்க. அதுதான் களவு. நஞ்சில கலந்துட்டானே, எதுல கலக்க மாட்டான், அதுதான் களவு. திருவள்ளுவர் சொல்வார், களவினால் ஆகிய ஆக்கம் அளவிலிருந்து ஆவது போல கெடும். இந்த மாதிரி பிறரை வஞ்சிச்சு அவனை நம்ப வச்சு கழுத்தறுத்து அவனிடமிருந்து நாம் ஒரு தொகையை பணத்தை பெற்றா அது ஆவது போல் தெரியுமே தவிர பின்னொரு நாள் கெட்டு போய்விடும் சொல்ற. இப்பவாவது தெரியவும்ல இந்த மாதிரி பண்ணவங்க. ஒரு ரோடு போட்டா இதுக்கு என்னதுக்கு 20% கமிஷன், இதுக்கு எதுக்கு 30% கமிஷன்? நான் கேட்கிறேன், நீ அதுக்கு தானே அரசியலுக்கு போனேன், அதை செய்ததுன்னா இல்லை. குப்பாஞ்செட்டியாருக்கு சொந்த வேலை இருக்கு, அவருக்கு எம்எல்ஏ ஆகல, மந்திரி ஆகல. நீ எல்லாம் மக்களுக்கு ஒரு அருமையா சொன்னார் கண்ணதாசன். ஒரு திருடன், ஒரு வேசி, ஒரு கொலைகாரன் 3 பேரும் போய் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க.
அவன் சொன்ன கொலகாரன், ஐயா நான் வந்து ஒரு ஆத்திரத்தில் வெட்டிவிட்டேன். என் பொண்டாட்டிய இவன் வந்து ஏறெடுத்து பார்த்தான். இவன் சரியில்லைன்னு சொன்னான். ஆத்திரத்தில் வெட்டிவிட்டேன், என்னை மன்னிச்சுக்கணும்னு. சரி போ, ஏதோ கோபத்தில் செஞ்சிட்டா போ அப்படின்ட்டார். ஒரு திருடன் சொன்ன, எங்கள் அம்மா நோயில் கிடக்கா, மருந்து வாங்க காசு இல்லை, திருடுனே, தப்பு தான், அன்பு சுடரே மன்னிப்பீர் அப்படின்னு திருடன் சொன்னேன். சரி போ அப்படின்ட்டார் கடவுள். வேசி போனான். நான் என்ன கண்டவங்கிட்டெல்லாம் போகணும்னு ஆசையா? ஒரு காதலனை அடைந்து அவனோடு வாழணும்னு தான் ஆசை. காசும் இல்லை, பணமும் இல்லை, வகுத்து பசிக்கு வழியும் இல்லை. ஏதோ போயிட்டேன், கடவுளே என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு அவளும் சொன்னான். சரி போன்ட்டார் கடவுள். அரசியல்வாதி போனேன். நீ என்ன பண்ணாயினார்? நான் உதவி செய்யறதுக்கு பணம் வாங்கினேன்னா. நீ திருடே, வேசி, கொலகாரன் மூணும் சேர்ந்தவன், உனக்கு மன்னிப்பு கிடையாது. உதவி செய்வதற்கு பணம் வாங்குவானான்னு கேட்கிறாரு கண்ணதாசன். இதெல்லாம் அந்த பாடல்களில் இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. உதவி செய்ய பணம் வாங்கி உலகை ஏய்த்த திருடன் நான் அப்படின்னு அவர் பாடுறார். ஏங்க நீங்க ஒரு காரியம் பண்ணிக்க முடியலன்னு வர்றீங்க என்கிட்ட, உங்களுக்கு அந்த கையெழுத்தை போட்டு கொடுக்கறதுக்கு ஏதாவது நீங்க கொடுத்துட்டு போங்க, அப்பதான் நடக்கும்னு சொன்னா, இது என்ன? இது எதுல சேர்ந்தது? உன் வேலையை நீ பார்க்க வேண்டியதானே? தொழில்துறையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே? எங்க அப்பச்சி வச்சுட்டு போன தொழில் என்ன இருக்கு, அதை பார்க்க வேண்டியதானே? இது எதுக்கு இந்த வேலை? உதவி செய்ய பணம் வாங்கி உலகை ஏய்த்த திருடன்னா எல்லாரும் செய்யறானே, செய்யாதவங்க அந்த தலைமுறையே அழிஞ்சு போச்சே. எத்தகைய தலைமுறை இந்த நாட்டில் வளர்க்கப்பட்டது? காந்தி சாகிற போது, ராஜாஜி சாகிற போது, காமராஜர் சாகிற போது ஒண்ணுமே இல்லை அவங்க கிட்ட எல்லாம். அவங்களால இந்த நாடு பெரிய நிலையை அடைந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த அரசியல்வாதிகள், அதனாலதான் நான் முதல்லயே ஒரு பாட்டு சொன்னேன், பச்சையில் காக்கையும் அரசியல்வாதியும் பார்வையில் ஒன்று என்று பார்த்தவன் சொல்கிறேன், கேட்பவர் கேளுங்கள், பரம்பொருள் சொல்வதென்று அப்படின்னு அரசியல்வாதிகளை போட்டு பிரட்டி எடுத்தார் கண்ணதாசன். அவர் அரசியல்வாதியாக இருந்தோம். ஆகவே உலகத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக வீரார்ந்த கவிதைகளை பாடியவன் கண்ணதாசன். உண்மையை பேசுவதற்காக அவன் தலைவன் என்றாலும் சரி, அவன் மிகப்பெரிய குருபீடம் என்றாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, எதை பற்றியும் கவலைப்படாமல் உண்மையை சமுதாயத்திற்கு சொல்வதில் அவன் இணையற்றவனாக இருந்தான் என்பதனாலே தான் கண்ணதாசன் இவ்வளவு பெரிய இடத்தை அடைய முடிந்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். கண்ணதாசனுடைய இடத்தை காலத்தால் அழிக்க முடியாது. மௌரிய பேரரசு என்று ஒரு வார்த்தை புறநானூற்றிலே வருகிறது. தமிழனுக்கு மௌரிய பேரரசை தெரிந்திருந்தது, அவர்களுடைய படையெடுப்பை இவன் அறிந்திருந்தான் என்பதை அந்த ஒரு பாடலின் வழியாகத்தான் அறிய முடிகிறது. அதுபோல உங்களுக்கு சொல்லுகிறேன், திராவிட இயக்கம், அதனுடைய வரலாறு, அதனுடைய எழுச்சி, அதனுடைய வீழ்ச்சி, அதனுடைய அரசாட்சி ஆகிய அத்தனை வரலாற்று சுவடுகளையும் கண்ணதாசன் வழியாகத்தான் அறிய முடியும். கண்ணதாசன் கவிதைகள் அழிந்து போனால் வரலாற்றின் சுவடுகள் அழிந்து போகும். கண்ணதாசனுடைய பாடல்கள் அழிந்து போனால் சமுதாயத்திற்கான வீரார்ந்த கருத்துக்கள் அழிந்து போகும். கண்ணதாசன் எத்தகைய கவிஞன் என்றால், பாரதியை போல, பாரதிதாசனை போல கண்ணதாசன் நிகரற்ற கவிஞன். கண்ணதாசனுக்கு பிறகு கவிஞன் இல்லை என்று நான் சொல்வதனுடைய பொருள் வரக்கூடாது என்பது அல்ல. சமூக உணர்வோடு வருகின்ற கவிஞன் தான் நிற்க முடியும் என்கின்ற காரணத்தினாலே உண்மை அடிப்படையாக கொண்டு நான் சொன்னது போல உட்பொருள் ஒரு கவிதைக்கு இருந்தால்தான் அந்த கவிதை காலத்தை வென்று நிற்க முடியும். அத்தகைய மிகச்சிறந்த கவிஞனாக கண்ணதாசன் விளங்கினான் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு தந்ததற்காக நம்முடைய டால்பின் ராமநாதன் அவர்களுக்கு, எல்லாரும் சொல்லுகிறார்கள் எனக்கு டால்பின் ராமநாதனோடு அவ்வளவு பழக்கம் கிடையாது, ஆனால் சொல்லுகிறார்கள் கந்தசஷ்டி கவசமே ரொம்ப செழிப்பான கழகம். ஏனென்றால் 66 ஆண்டுகளாக எல்லா மக்களாலும், தேவோட்டை மக்களால் புறக்கப்படுகின்ற கழகம் அது. அவ்வளவு வசதியுடைய